கடகராசி நேயர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 7ஆம் இடத்திலிருந்து 8ஆம் இடத்திற்கு வருகிறார் சனி பகவான். அதோடு இல்லாமல் இப்போ இருக்கக்கூடிய குரு பகவானின் மாற்றம் நமக்கு மே மாதம் 2024ஆம் ஆண்டு ரிஷபராசிக்கு வரும் பொழுது அவர் லாபத்தில் வரக்கூடிய ஒரு குரு பெயர்ச்சியாக இருக்கும். கடகராசி நேயர்களுக்கு எப்படி இருக்குன்னா 50% நல்லாயிருக்கும், 50% கொஞ்சம் கஷ்டகாலம் அப்படின்னு சொல்லணும். இப்போ பாக்கியத்தில் இருக்கக்கூடிய ராகு என்ன பண்ணுவார்னா 2025 8ஆம் இடத்திற்கு வந்துறார். ஸோ அஷ்டமத்தில் உங்களுக்கு சனியும் ராகுவும், 2ஆம் இடத்துல கேத்து. ஸோ நம்ம எந்தெந்த காலகட்டத்தில் கேர்ஃபுல்லாக இருக்கணும், எந்தெந்த காலகட்டத்தில் நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கலாம் அப்படின்னா, குரு லாபத்தில் வரக்கூடிய காலகட்டம் நம்ம ரிலாக்ஸ்டாக இருக்கலாம். ஸோ 2024 மே மாதத்திலிருந்து 2025 ஏப்ரல் மாதம் வரைக்கும் நமக்கு லாபத்தில் குரு இருக்கிறார். ஸோ அந்த லாபத்தில் குரு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அஷ்டம சனி இருந்தாலும் கூட ஓரளவுக்கு நம்மளால் தொழிலாக இருக்கட்டும், கணவன் மனைவி விஷயங்கள், குழந்தை பிறப்பு, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இதெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆனால் ராகு பகவானும் 8ஆம் இடத்தில் வரும் பொழுது புதிதாக திருமணம் ஆகக்கூடியவர்கள், புதிதாக ஒரு குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடக்கூடியவர்கள்லாம் கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக வாழ்க்கையில் கையாள வேண்டும். ஸோ எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம எதிர்நோக்கும் பொழுது இது எனக்கு இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம கையாளக்கூடிய வகைகளை நிதானமாக இருந்தால் நமக்கு இந்த பெயர்ச்சி நன்மையை தருவதாகவே இருக்கும். ஸோ குரு பகவானின் மாற்றமும் இந்த சனி பகவானின் மாற்றமும் ராகு கேது இது அனைத்தும் சேர்ந்து கடகராசி நேயர்களுக்கு சில ஏற்றங்களையும் சில தாழ்வுகளையும் கொடுக்கக்கூடும். நம்ம கவனமாக இருந்து ஒவ்வொரு சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் காப்பு சாற்றுவது, வெற்றிலை மாலை போடுவது, துளசி மாலை போடுவது, இப்படி நீங்கள் முறையே எடுத்துக்கொண்டு வந்தாலே போதுமானது. நமக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பார் இந்த சனி பகவான். சனி, ராகு, கேது எல்லாமே கொஞ்சம் ஃப்ரெண்ட்லி பிளானட்ஸ் தான். அதனால் நம்ம சனி பகவானுக்கு ஆஞ்சநேயருக்கு செய்யக்கூடிய பரிகாரமே ராகு கேத்துவுக்கும் நமக்கு ஒரு லாபத்தை அது கொடுக்கும். கேது பகவான் உங்களுக்கு 2025ஆம் ஆண்டு சிம்ம ராசிக்கு போவார். அப்போ தான் ராகு சனியோடு இருப்பார். அந்த சிம்மத்தில் கேத்து வரும் பொழுது ராகு சனியோடு சேர்ந்து 8ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது இந்த 60 வயது ஆகக்கூடியவர்கள் எல்லாம் கடகராசியில், குறிப்பாக பூசம் நட்சத்திரக்காரர்கள் மற்றும் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள், உங்களுக்கு 60 வயது அந்த சஷ்டி அப்த பூர்த்தின்னு சொல்கிறோம் இல்லையா, 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் மிருத்யுஞ்சய ஜபம் பண்ணுறது இல்லைன்னா ஆயுஷ் ஹோமம் பண்ணுறதெல்லாம் நல்லது. உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் பார்த்து கொள்ள வேண்டும். மற்றபடி எந்த விதமான பெரிய ஆபத்துகளும் இருக்காது. 8ல் சனி வந்தால் வண்டி வாங்கலாமா, புதுசாக கார்லாம் வாங்குறது அப்படின்னு சனி ராகு 8ஆம் இடத்தில் வரும் பொழுது வேண்டாம். ஸோ 2025 மார்ச் மாதத்திற்கு மேலே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது. இப்போ இந்த சனி பெயர்ச்சி டிசம்பர் 2023 மார்ச் 2025 வரைக்கும் நம்ம நல்ல ஒரு ஸ்மூத்தான ஒரு பீரியடாக இருக்கலாம்.